ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சனில் சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை கிரைண்டர் பிரச்சனை. நம்ம எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நின்று மாவு அரைச்சாலும் கூட அது சரியான முறையில் மாவு நமக்கு அரைக்காது. இதை நாம் ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெய்லி லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வாழை தடைகளை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் குட்டி குட்டி வாழை தடைகளை தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பெரிய வாழைத்தண்டு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இதை இப்போ குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாம் நம்மளுடைய கிரைண்டரில் இதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இது ஓட ஆரம்பிக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்ல நைஸாகவே அதுவாகவே அரைச்சி கொடுக்கும். நாம் அதிக நாள் ஒரு கிரைண்டரை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலோ அல்லது புதுசாக ஒரு கிரைண்டர் வாங்கிட்டு வந்தாலோ அதில் நிறைய அழுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியாக சின்ன மணல் கூட இருக்கும். இந்த வாழைத்தடி போட்டு நாம் அதில் அரைக்கிறதால அதில் இருக்கிற அழுக்குகள் மொத்தமாகவே நமக்கு போயிடும். நாம் போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு டைம் நாம் இதை போட்டு சுற்றி எடுத்தாவே மொத்த அழுக்குமே நமக்கு வந்துடும். அதில் இருக்கிற குட்டி குட்டி கற்களும் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிடும். இதுக்கு பதிலாக உமி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி நம்ம உமி போட்டு அரைச்சா கூட அதில் இருக்கிற மணல் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகி நல்லா சுத்தமாக கிடைக்கும். இப்போ நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இதை நாம் அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் வெந்தயம் போட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணியும் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததாக செக் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கிரைண்டரில் இருக்கிற இந்த கல் தான். இந்த கல் நமக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு சரியாக மாவு அரைக்கவே அரைக்காது. பாருங்கள், இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஆடும் நமக்கு. அதே மாதிரி கரெக்டான பிளேஸில் அது உட்காராமல் இருந்தால் கூட நமக்கு சரியாக ஒர்க் ஆகாது. இதனால் நாம் அரிசி உளுந்து போட்டுட்டு அதிக நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலை 1 மணி நேரம் ஆனால் கூட கரெக்டாக நமக்கு செஞ்சு முடிச்சு தராது. இப்போ நாம் ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்து அந்த நட்டு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு அது ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி சுற்றி எடுத்தாவே போதும். ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. நாம் இதை கவனிக்காமல் அப்படியே விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் பில் அதிகமாக ஏறிடும். அது மட்டும் இல்லாமல் அதிக நேரமாக நாம் அரைச்சிக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு சரியாக அரையாமல் இருக்கும். உளுந்து கூட அங்கங்கே நொறுக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு. இப்போ நாம் இதை கழட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஈஸியாக அதை கழட்டும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம கையிலேயே வந்துடும். நாம் இதை கையிலேயே எடுத்து நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு சரியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுக்காக நம்ம யாரையுமே எதிர்பார்த்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக நாம் இதை சரி பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நமக்கு கிரைண்டரில் சரியாக மாவு அரைக்கலை, இல்லை அதிக நேரமாக நமக்கு மாவு அரைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதில் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ முதல்ல நாம் செக் பண்ண வேண்டியது அந்த துடுப்பு தான். டெய்லியுமே நாம் இதை செக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நாம் இதை செக் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அதிக நேரமும் பணமும் நமக்கு மிச்சமாகும். ஸோ நம்ம எப்போவுமே மாவு அரைக்க போடும்போது இந்த டிப்ஸை நாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் உளுந்து ஊற போட்டிருந்தேன். எப்போவுமே நம்ம உளுந்து அரைக்கும் போது நல்ல மலை மாதிரி பொங்கி வரணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் சில உளுந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கி வரவே வராது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம அரைக்கிற விதமும் கூட இருக்கலாம். இப்போ நமக்கு உளுந்து இந்த மாதிரி அரைஞ்சி வரும்போது நாம் இதில் ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உளுந்து நல்லா பொங்கி வரும். பாருங்கள், இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குது அப்படின்னு. இதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பொருளே போதும். அதாவது நம்மக்கிட்ட தோசை சுடுறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா கரண்டி, இந்த கரண்டி தான். இந்த கரண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கரண்டியோட நடுப்பகுதியில் ஒரு குழி மாதிரி இருக்கும். பாருங்கள், எப்போவுமே நம்ம மாவு அரைக்கும் போது அந்த ட்ரம்மோட சைடில் மட்டும்தான் நம்ம வச்சு கை வச்சு தள்ளி விடுவோம். அந்த மாதிரி மட்டும் வச்சு பண்ணோம் அப்படின்னா சென்டரில் இருக்கிற அந்த அரிசியாக இருக்கட்டும் உளுந்தாக இருக்கட்டும் அங்கங்கே நமக்கு சிக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நமக்கு ஈவனாக அரைச்சி கொடுக்கும். அதே மாதிரி கல்லுக்கு அடியில் கல்லுக்கு பக்கத்தில் தங்கி இருக்கிற அந்த அரிசி உளுந்து எல்லாமே நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும். இதனால நமக்கு சீக்கிரமா அரைஞ்சு கிடைக்குங்க. நம்ம அரை மணி நேரத்தில் அரைக்க வேண்டிய உளுந்த 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா மலை மாதிரி நமக்கு பொங்கி வர அளவுக்கு நல்ல சூப்பரா அரைச்சு கொடுக்குங்க. இப்போ நாம அதில் இருக்கிற மாவு எல்லாமே எடுத்துட்டோம் வெளியே. நாம் கிரைண்டர் கழுவுறது தான் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நாம் இந்த வேலையை செஞ்சிடலாங்க. மாவு முதல்ல வாரிட்டு உடனேயே நாம் கொஞ்சம் தண்ணி விடணும். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூனுக்கு கல்லுப்பு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் இந்த மாதிரி விட்டு கொடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் உப்பு போட்டுட்டேன். அதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் ஒரே நிமிஷத்தில் சுத்தமாக வந்துடும் நமக்கு.
நம்ம மாவு எடுத்துட்டு அந்த கிரைண்டர் கழுவுறதுக்கு அதிகமான டைம் செலவு பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷம் நாம் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை மொத்தமாக போயிடும். நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், உள்ளே எதுவுமே நமக்கு மாவு சிக்கி இருக்காது. அதே மாதிரி அடிப்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற மாவும் எல்லாமே நமக்கு போயிருக்கும். இந்த கல்லை அப்படியே தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லில் கூட நமக்கு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட் நம்ம ஒரு டைம் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சாவே போதும். ரொம்ப அழகாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம போட்டு தேய்க்கணும் கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நம்ம எவ்வளவு தான் கழுவினாலும் இதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை போகவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம அதிக நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம கிரைண்டர் ரொம்ப சூடாக ஆரம்பிக்கும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த கிரைண்டரில் இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கும் பாருங்கள். இதோட மேல் பகுதியில் இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கு உள்ளேயே மோட்டர் வச்சிருக்கிறதால இது என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக நமக்கு சூடாகிட்டே இருக்கும். நம்ம மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதில் கை வச்சோம் அப்படின்னா நல்ல சூடாக இருக்கும். இந்த பகுதியை நம்ம அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடணும். நாம் இதை க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இதில் தூசி எல்லாமே மொத்தமாக அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ட்ரையாக தான் க்ளீன் பண்ணணும். தண்ணி போட்டு அடித்து க்ளீன் பண்ணக்கூடாது. உள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா மோட்டர் ஸ்பாயில் ஆகிடும் நமக்கு. இந்த ஓட்டை எதுக்கு வச்சுருக்குறாங்க அப்படின்னா மோட்டர் அதிகமாக சூடாகாமல் இருக்கிறதுக்கு தான். அதாவது உள்ளே இருக்கிற மோட்டர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நல்ல ஹீட் ஆகும். இந்த ஓட்டை இருக்கிறதால நமக்கு அந்த காற்று உள்ளே போய் நமக்கு சூடு ஆகிற தன்மையை கொஞ்சம் குறைக்கும். அதுக்காக தான் இது வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம இதில் இருக்கிற அந்த அழுக்குகளை எல்லாம் நம்ம இந்த எடுத்து விடும்போது அந்த ஓட்டை வந்து சரியாக ஒர்க் ஆகும். உள்ள காற்று போகும். நமக்கு மோட்டர் அதிகமாக சூடாகாமல் இருக்கும். கடைசியாக ஒரு ஈரத்துணியில் நாம் இந்த மாதிரி சுற்றி நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். நாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மோட்டர் சூடாகிற தன்மையை குறையும். அது மட்டும் இல்லாமல் அதிக நாளுக்கு நம்ம கிரைண்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இதை கண்டுக்காமல் அப்படியே அந்த ஓட்டையில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா கிரைண்டர் ஓட ஆரம்பிக்கும் போது மோட்டர் சூடாக ஆரம்பிக்கும். அப்படி மோட்டர் சூடாகி என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு ஸ்பாயில் ஆகிடும். நம்ம 5 வருஷம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற கிரைண்டர் கூட ஒரே வருஷத்தில் நமக்கு ஸ்பாயில் ஆகிடுங்க. ஸோ நம்ம இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த கிரைண்டரோட இந்த கல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். நம்ம கிரைண்டரில் இருக்கிற துடுப்பில் வர பிரச்சனையை நாமளே எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நான் முதலையே சொல்லியிருந்தேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வளையல் எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த வளையலாக இருந்தாலும் சரி நாம் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கிற வளையல் எடுத்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி கண்ணாடி வளையல் தான் எடுத்துருக்கிறேன். இந்த கண்ணாடி வளையல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த துடுப்பு இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வளையல் போகிற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா நம்ம கிரைண்டர் வந்து சரியாக ஒர்க்கே ஆகாது. அதாவது நமக்கு சரியாகவே அரைச்சி கொடுக்காதுங்க. இந்த வளையலே நுழையாத அளவுக்கு, அதாவது லைட்டாக தான் நமக்கு நுழையிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிரைண்டர் சின்ன டைமில் நிறைய மாவை நல்லா பொங்கி வர அளவுக்கு நல்லா அரைச்சி கொடுக்கும் நமக்கு. அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலே இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். பாருங்கள், கீழ்ப்பகுதியிலே நம்ம இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது நமக்கு தெரியும். இந்த வளையல் மூவ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு சரியாக இருந்து வந்து ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.